சினிமா துறையில் எந்த பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய திறமையால் ரசிகர்களின் மனதில் பெரிய இடத்தை பிடித்த நடிகர்களில் ஒருவர்தான் கலாபவன் மணி. அவரின் உண்மையான பெயர் குன்னிசேரி வீட்டில் ராமன் மணி. கேரளாவின் சாலக்குடியில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே கலை மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். பாடல் பாடுவது, நடனம் ஆடுவது, மிமிக்ரி செய்வது என்ற பல திறமைகள் அவரிடம் இருந்தன. அவரின் திறமையை பார்த்த நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரை மேடை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க ஆரம்பித்தனர். பின்னர் கலாபவன் என்ற மேடை குழுவில் இணைந்து மிமிக்ரி மற்றும் பாடல்களால் ரசிகர்களை கவர்ந்தார். அந்த குழுவிலிருந்து பின்னாளில் மலையாள சினிமாவின் பல முன்னணி நடிகர்கள் உருவாகினர். ஆனால் அந்த குழுவின் உண்மையான சூப்பர் ஸ்டார் கலாபவன் மணிதான் என்று பலரும் கூறுவார்கள். சொந்தமாக பாடல்கள் எழுதி அதற்கு இசை அமைத்து மேடையில் பாடியவர் மணி. அவரின் இயல்பான பேச்சும் கிராமத்து நடையும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. சினிமாவில் முதலில் வாய்ப்பு கிடைத்தது தமிழ் படத்தில்தான். கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்த அவர் பின்னர் மலையாள படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆட்டோ ஓட்டுநராக வாழ்க்கையை தொடங்கிய அவர் முதல் படத்திலும் ஆட்டோ ஓட்டுநராகவே நடித்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. அதன் பிறகு தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்த அவர் மலையாள திரைப்படத்துறையில் தேசிய விருது பெற்ற நடிகராக உயர்ந்தார். தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகராக மட்டுமல்லாமல் உதவும் மனம் கொண்ட மனிதராகவும் கலாபவன் மணி அறியப்பட்டார். தினமும் பலர் அவரிடம் உதவி கேட்டு வந்தாலும் முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்துள்ளார். தன்னுடைய உதவியாளரின் கல்லீரல் சிகிச்சைக்காக கூட ரூபாய் 10 லட்சம் கொடுத்து உதவியுள்ளார். ஆனால் அவரின் வாழ்க்கையை சோகமாக மாற்றியது அளவுக்கு மீறிய குடிப்பழக்கம்தான். 2016 மார்ச் 3ஆம் தேதி சாலக்குடியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் மயங்கி கிடந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி அதே நாளில் உயிரிழந்தார். அவரின் மரணத்திற்கு பிறகு பல சந்தேகங்கள் எழுந்தன. விஷம் வைத்து கொல்லப்பட்டாரா என்ற கேள்விகளும் பேசப்பட்டன. ஆனால் பல ஆண்டுகள் நடந்த விசாரணைக்கு பிறகு தினமும் 12 முதல் 13 பாட்டில் பீர் குடித்ததே அவரின் கல்லீரல் செயலிழப்புக்கும் மரணத்திற்கும் காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்லீரல் பாதிப்பு இருந்தும் அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தவில்லை என்றும் அதுவே அவரது உயிரை பறித்தது என்றும் கூறப்பட்டது. இன்று வரை கலாபவன் மணியின் மரணம் ரசிகர்களின் மனதில் ஒரு பெரிய சோகமாகவே இருந்து வருகிறது. அவரது நடிப்பு, குரல், மனிதநேயம் என்றும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்று.